இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு மூங்கில் மரத்தை பத்தியும் ஒரு கருவேல மரத்தை பத்தியும் தான். ஒரு பெரிய சூற காத்து வீசினப்போ கருவேல மரம் வந்து நான் ஸ்ட்ராங்கா நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டப்பனா நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதுவே மூங்கில் மரம் வந்து சின்ன காத்து அடிச்சப்பயே வந்து அது சாஞ்சிருச்சு. அந்த மூங்கில் மரத்தை பார்த்து கருவேல மரம் வந்து நக்கலா சிரிச்சுச்சு. நீ பாத்தியா, எவ்வளோ வந்து வீக்கா இருக்க, உன்னால இந்த காத்தை கூட தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கருவேல மரம் மூங்கில் மரத்தை பார்த்து சிரிச்சுச்சு. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு பெரிய சூறைக்காத்து வீசினப்போ கருவேல மரத்தால அந்த காத்தை தாங்க முடியாம அது உடஞ்சிருச்சு. ஆனா இந்த பேம்பு என்ன, மூங்கில் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த காத்து அடிக்கிற வரைக்கும் வளைஞ்சு இருந்து காத்து போனதுக்கு அப்புறம் அதோட பழைய ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எப்பொழுதுமே ஸ்டபனா இல்லாம விட்டு கொடுத்து ஃப்ளெக்சிபிளா இருந்தா நம்ம லைஃப்ல வர எல்லா ப்ராப்ளம்ஸையும் அந்த மூங்கில் மாதிரியே நம்மளால சால்வ் பண்ண முடியும்.